சப்ளிமெண்டரி பகுதியில மதர்ஸ் வாய்ஸ் யூனிட் 6 சப்ளிமெண்டரியில மதர்ஸ் வாய்ஸ் வேசில் பெரிசோனாய் அவர் எழுதியிருக்க அந்த பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மதர்ஸ் வாய்ஸ் வேசில் பெரிசோனாய் இவர் தான் எழுதியிருக்கார். ஓகே, இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னாலே ஒரு உற்சாகம், ஒரு கோடை நாள் லீவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஊருக்கு போறோம்னாலும் எவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்வம் இருக்கும்ல. நம்ம அந்த லீவுக்கு போறோம், ஜாலியா இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், ஒரு உற்சாகமா இருக்கும்ல. அது போலதான் இங்க இந்த வார்ம் அப்ல என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் யூ ஆர் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ ஆன் அ ஒன் வே ட்ரிப் டு மார்ஸ். ஒன் வே ட்ரிப்னா போக மட்டும் தான் வரும், திருப்பி வர முடியாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? அது வந்து நம்ம நினைச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? போகணுங்கிற பட்சத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கு, ஆனா ஒன் வேங்கிறது வந்து கொஞ்சம் நெருடலா இருக்குல்ல, என்னடா அது திருப்பி வர முடியாதுன்னா. சோ அது மாதிரி இந்த பாடத்துல வந்து ஒரு அம்மாக்கும் பையனுக்கும் இடையே இருக்கிற ஒரு கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷன் வந்து மூன்ல நடக்கிறது. சோ அது வந்து என்ன என்ன பேசுறாங்கங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். When she came to the moon, she looked around and admired the moonscape. I have never realized it was such a beautiful place. இந்த மூனுடைய சர்ஃபேஸ தான் மூன்ஸ்கேப்னு சொல்றாங்க. அந்த பையனோட அம்மா மூனோட அந்த சர்ஃபேஸ், அந்த மூன்ஸ்கேப் வந்தோன்னா, பா இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம பார்த்ததே இல்லை, எவ்வளவு அழகா இருக்கு, இந்த மாதிரி இவ்வளவு அழகா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த பையன்ட்ட. He took her along the endless tunnels of Selenopolis, showing her the tall structures which propped up the star-studded sky. அவங்க அந்த பையன் வந்து செலினோபோலிஸ்ங்கிறது இட்ஸ் அ சிட்டி இன் மூன். இப்ப எப்படி நம்ம இந்திய நாடுனா நிறைய சிட்டி, நிறைய ஸ்டேட்ஸா டிவைட் ஆயிருக்கு, அந்த ஸ்டேட்டுக்குள்ள நிறைய சிட்டிஸ் அப்படிலாம் இருக்கு. அது போல மூன்ல இட் இஸ் அ சிட்டி இன் மூன் தட் இஸ் கால்ட் அஸ் செலினோபோலிஸ். அண்ட் ஹி இஸ் டேக்கிங் ஹர் அலாங் தி எண்ட்லெஸ் டனல்ஸ். அந்த டனல் உள்ள அவங்கள அழைச்சுன்னு போறாங்க. போய் அழைச்சுன்னு போறது என்ன பாக்குறாங்க, உயரமான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நிறைய பாக்குறாங்க. இந்த ஸ்டார் ஸ்டட்டட் ஸ்கைல வந்து அங்கங்க ஒரு பெரிய ரொம்ப உயரமா இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாங்க. இட்ஸ் சோ ஈஸி டு வாக் ஹியர் சன், இங்க நடக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு அப்படின்னு அவங்க பையன் கிட்ட சொல்றாங்க அந்த அம்மா. His mother had still a young ringing voice, perhaps because she had been such a great singer. அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு குரலாம், ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல பாடுறவங்களாவும் இருந்தாங்க. She was such a great singer. So long as he could remember her, she had always liked singing. அந்த பையனுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அவன் நினைச்சு பார்த்தாலே அவனுக்கு என்ன தோணும்னா, அவங்க அம்மாவுக்கு நல்லா பாட பிடிக்குமே. ஒருவேளை சில நாள்ல என்ன ஆகும்னா, லீவ் சமயத்துல வந்து அவங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்களாம். விருந்தாடிகள் வரத அவங்க அம்மா வந்து அவ்வளவு சந்தோஷமா ரொம்ப உற்சாகமா பாடுவாங்களாம். அதுவே வந்து இந்த வீக் டேஸ்ல என்ன ஆகும், இந்த வாரத்துல ரொம்ப வேலையா இருக்காங்க. இப்ப நம்ம அம்மா எல்லாமே அப்படித்தானே, நிறைய வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, களைச்சு போயிடுவாங்கல்ல. தொடர்ந்து வேலை, கார்த்தாலேருந்து திருப்பி சமைக்கணும், நம்மள பாத்துக்கணும், வீட்டு வேலை பாத்துக்கணும், இதெல்லாம் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்காது, சோர்வு அடைஞ்சு போயிடுவாங்க இல்லையா. சோ அதே போலதான் பட் ஆன் வீக் டேஸ் as she went about the கோர்ஸ்ங்கிறது ஒரு டெய்லி ருட்டீன் டாஸ்க், செய்யப்படுற ஒரு ருட்டீன் டாஸ்க், எஸ்பெஷலி அ ஹவுஸ் ஹோல்ட் ஒன், வீட்டு வேலையை சார்ந்த ஒரு செய்யப்படுற வேலைகளை தான் கோர்ஸ், சோர்ஸ். It should be spelled as course, CHORES. Her singing was muted and little sad. ரொம்ப வேலையா செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த உற்சாகம் இருக்குமா? இருக்காதுல்ல, சோர்வு அடைஞ்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உற்சாகம் இருக்காது, தெம்பு இருக்காது, பாடணுங்கிற அந்த
எனர்ஜி, அந்த பாடுற எனர்ஜியும் குறைஞ்சு போயிடும். ஸோ he feels that when guest comes to his house, when the guest comes to their house, she feels வெரி இன்தூசியஸ்ட்லி. கெஸ்ட்டுங்க, விருந்தினர்கள்லாம் வீட்டுக்கு வரத ரொம்ப உற்சாகமா பாடுறாங்க. ஆனா வீக் டேஸ்ல வீட்டு வேலைகள்லாம் அதிகமா இருக்கிறத குரல் வந்து சோகமா ஆயிடுறது. மியூட், ஹர் சிங்கிங் வாஸ் மியூட்டட். பாடுறதே இல்ல, பாடுறதே வந்து குறைஞ்சு போயிடுறது, இல்ல பாடாமலே இருக்காங்க. she even talked in a singing song manner. பேசுறதே வந்து பாடுற மாதிரி இருக்கணும். Now too there was something unusual in her voice. Perhaps she was excited because it was her first visit to the moon. ஆனா இப்ப கூட அவங்க குரல்ல வந்து ஒரு வித்தியாசம் தெரியுது. ஆனா மூனுக்கு, அந்த சந்திரத்துக்கு வந்து வந்திருக்கிறதுனால ஒரு மாதிரியான எக்ஸைட்மெண்ட், ஒரு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆர்வம், அந்த இதுல இருக்கிற எக்ஸைட்மெண்ட்ல வந்து வித்தியாசமா இருக்கு. As he listened to her familiar voice that was so dear to him, he wondered why it had this ringing sound. அவ்வளோ இனிமையா இருக்கிற குரல் ஏன் திடீர்னு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குரலா, ஒரு சத்தம் வித்தியாசமா கேக்குறதே அப்படின்னு தோன்றுது அவனுக்கு. Back home the orchids are in bloom. There will be lot of fruit this year if only the forest don't strike. Sorry, if only the frost don't strike. இந்த பனியில இருந்து வர அந்த தண்ணி, இப்ப உறைஞ்சு போன பனி, அதுல இருந்து இந்த கரைஞ்சு போய் மழை, அந்த நீர் துளியா மாறுதுன்னா அதுதான் அந்த ஃப்ரோஸ். இஃப் த ஃப்ரோஸ் டோன்ட் ஸ்ட்ரைக் தேர் வில் பி லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் திஸ் இயர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பனி தண்ணி இல்லைன்னா இந்த வாட்டி நிறைய பழங்கள் வந்து இருக்கும். ஆர்ச்சர்ட்ஸ், இந்த பழ தோட்டம் அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆர்ச்சர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பழத்தோட்டத்தை தான் ஆர்ச்சர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. will you come for a holiday in this summer? இந்த கோடை லீவுக்கு நீ வருவியா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. he almost told her about the expedition. expeditionனா ஒரு விஷயம் வந்து ஒரு ஜேர்னி, நிறைய பேர் சேர்ந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு பர்பஸ்க்காக செய்யப்படுற ஒரு விஷயம் தான் எக்ஸ்பெடிஷன்ங்கிறது. lesson name is Mother's Voice. Unit 6 supplementary Mother's Voice. இதுதான் அந்த பாடத்தை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். So will you come for a holiday in the summer அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. He almost told her about the expedition. நிறைய பேர் சேர்ந்து ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக பயணிக்கிறது தான் எக்ஸ்பெடிஷன். ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக இருக்கலாம், ஒரு ஆராய்ச்சிக்காக இருக்கலாம், ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன், என்னன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி செய்யப்படுறதுக்கு தான் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. The words were on the tip of his tongue but he checked himself. நுனி நாக்குல அவனுக்கு வார்த்தைகள் இருக்கு, ஆனா தன்னைத்தானே அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். why make her worry? ஏன் இப்பயே அவங்கள வந்து சோகம் அடைய வைக்கணும்? worry, that was it. there was worry in her voice. அவங்க குரலையும், அந்த அம்மா குரலையும் ஒரு சோகம் தெரியுது. the words were cheerful but the voice was worried. வார்த்தைகள்ல வந்து உற்சாகம் தெரியுது, ஆனா குரல் வந்து ஒரு மாதிரி சோகமா தென்படுறது. had she guessed that this was their parting? அவங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ, நம்ம இதுதான் வந்து அவங்கள பாக்குறது வந்து கடைசின்னு நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு அந்த பையனுக்கு தோன்றுது. It's easy to walk here, he said, but the distances are long. இங்க நடக்கிறது வந்து சுலபம்தான், ஆனா வந்து நிறைய தூரம் அது நடந்துட்டே இருக்கும், அது மட்டும் போயிட்டே இருக்கும். It's there long. Selenopolis occupies more than 100 square kilometers. செலனோபோலிஸ்ங்கிறது என்ன சொன்னேன்? இட் இஸ் a city in moon அப்படின்னு சொன்னேன்னா, இப்ப நமக்கு இந்தியால வந்து எவ்வளவு சிட்டிஸ் இருக்கு, நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு, அது போல இவங்க மூன்ல வந்து அவங்க அந்த பயணத்துல இருக்காங்க இல்லையா? So he is describing how Selenopolis is. Selenopolis occupies more than 100 square kilometers. நூத்துக்கணக்கான ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து அதை ஆக்கியூபை பண்றது அப்படின்னு சொல்றான். லெட்ஸ் ரைட் ஃபார் அ பிட். நம்ம கொஞ்ச நேரம் பயணிச்சு பார்ப்போமே, நம்ம அதுல கொஞ்ச நேரம் போவோமே. A moving pavement covered with green plastic strips rushed them through echoing tunnels and spacious caves with walls sparkling in the light of quartz lamp. அந்த நடமாடுற அந்த பாதை, அந்த எலிவேட்டர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, சோ அது வந்து அப்படியே நகர்ந்துட்டே போற
ஒரு பாதை. நம்ம அப்படியே நின்னோம்னா அது அப்படியே நம்மள கூட்டுன்னு அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும். அது வந்து எப்படி இருக்கு, கீழே வந்து இட்ஸ் கவர்ட் வித் கிரீன் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்ஸ் த்ரூ தி அண்ட் ரஷ் தெம் த்ரூ எக்கோயிங் டனல். நம்ம குரலே திருப்பி திருப்பி எதிரொலிச்சு கேட்கறது தானே எக்கோன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் டேக்கிங் தெம் த்ரூ தி எக்கோயிங் டனல்ஸ் அண்ட் ஸ்பேஷியஸ் கேவ்ஸ். பெரிய பெரிய நல்ல அகலமா பெருசா தாராளமா இருக்கிற அந்த குகைக்குள்ளலாம் அது போறது. வித் வால் ஸ்பார்க்லிங் இன் தி லைட் ஆஃப் குவார்ட்ஸ் லேம்ப். அந்த செவரை வந்து அப்படியே பாக்குறது அப்படியே மின்றுதான். ஸ்பார்க்லிங் இன் தி லைட் ஆஃப் குவார்ட்ஸ் லேம்ப்ஸ். The elevator delivered them to the surface. அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து இந்த செலினோபோலிஸோட சர்ஃபேஸ் அந்த முனையில வந்து அந்த எலிவேட்டர் வந்து அவங்கள வந்து கொண்டு விட்டுட்டான். She looked in silence at the enormous lily-shaped tent over a crater that was at least a kilometer in diameter. அவங்க அம்மா வந்து அப்படியே நிசப்தம் ஆயிட்டாங்களாம். அப்படியே சத்தமே இல்லாம அப்படியே மௌனமா இருந்தாங்க. சுத்தி முத்தி பார்த்தா அந்த லில்லிங்கிறது ஒரு பூ. அந்த பூ வந்து இப்படி கவுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டென்ட் ஷேப் மாதிரி இருக்குமா. சோ at the enormous lily shaped tent over a crater. கிரேட்டர் அப்படின்னா ஒரு பள்ளம், ஒரு விண்கற்கள். இப்ப மேல ஸ்பேஸ்லாம் விண்கற்கள் வந்து வேகமா வந்து மோதிண்டதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் அப்படியே ஒரு பள்ளமா. இப்ப நமக்கு ரோட்ல எல்லாம் எப்படி ஒரு பெரிய வண்டியோ மழை நாள் வந்தா அப்படியே பள்ளம் குழியா அப்படியே பெருசா இருக்குல்ல, அது போலதான் மேல வந்து ஸ்பேஸ்ல விண்கற்கள் வந்து மோதி ஏற்படுற பள்ளம் தான் வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் வாஸ் அட்லீஸ்ட் a kilometer in diameter. அட்லீஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பள்ளம் இருக்கா போல அவங்களுக்கு தெரியுது. ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கா போல அந்த பள்ளம் அவ்வளவு பெருசா இருக்குன்னு தோன்றுது. The community of Nation Square, he told her. People of different nationalities who work in Selenopolis come here after work. Different nationalities வந்து people of different nationalities வந்து அவங்க வந்து இந்த செலினோபோலிஸ்ல வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்து அவங்க இங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேர் ஆர் சம் டூரிஸ்ட். சுற்றுலா பயணிகளும் நிறைய இருக்காங்க இங்க. தே ஆர் வாக்கிங் டுவர்ட்ஸ் த லேக். அங்க பாருங்க அவங்க வந்து அந்த லேக்கை நோக்கி ஏரியை நோக்கி போறாங்க. இட்ஸ் குவைட் அன் எக்ஸாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹேவ் அ ஸ்விம் ஆன் தி மூன். அது வந்து ஒரு புதுமையான ஒரு அனுபவம் இந்த மூன்ல வந்து நீச்சல். இப்ப நம்ம குளம் குட்டை அதெல்லாம் வந்து நீச்சல் அடிப்போம்ல, அது போல இவன் சொல்றான் இந்த அம்மாட்ட, இட் இஸ் குவைட் அன் எக்ஸாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு புதுமையான அனுபவம் இல்லமா இந்த மூன்ல வந்து ஸ்விம் பண்றதுங்கிறது அப்படின்னு. ஐம் ஷூர் அதுக்கு ஐம் ஷூர் இட்ஸ் பெட்டர் இன் த ரிவர் நீப்பர் when you come to the earth for your holiday. ஆனா அவங்க அம்மா சொல்றாங்க நீப்பர்ங்கிறது ஒரு ரிவர். அந்த ரிவர்ல வந்து இட்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரி, ஒரு மாஸ்கோங்கிற யூரோப்பியன் கண்ட்ரில வந்து நீப்பருங்கிறது ஒரு ரிவர். அந்த இடத்துல வந்து நீ குளிச்சேன்னா அதுவும் அந்த எர்த். இந்த பையன் வந்து மேல இருக்கிற அந்த மூன்ல இருக்கிற ஒரு ஸ்விம் எடுத்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றான். ஆனா அதுக்கு அவங்க அம்மா எதிர்ப்பா என்ன சொல்றாங்க, நீப்பர், இந்த DNIEPER இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இதுல வந்து நைப்பர் ஆர் நீப்பர் அப்படிதான் சொல்லணும். டிங்கிற எழுத்து வந்து இங்க சைலண்டா இருக்கு. ஓகே, when you come to the earth for your holiday, நீ இங்க வந்து ஸ்விம்மிங் பண்ண இந்த தண்ணியில வந்து இந்த நீப்பர்ங்கிற ரிவர்ல வந்து நீ குழி அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஏன் அங்கெல்லாம் போய் அந்த ஸ்விம் பண்ணணும், நம்ம ஏர்த்ல வந்து நிறைய இடங்கள் இருக்கு, அதுலயும் அந்த நீப்பருங்கிறது வந்து அங்க வந்து நீ ஏன் அங்க ஒரு ஸ்விம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. when they looked at the Astrodome where two spaceships the size of Ostankino's TV tower were pointed into the black void of the universe, she sighed again. what are these? அவங்க அந்த ஆஸ்ட்ரோடோம்ல உட்காந்துட்டு பாக்குறது ரெண்டு பெரிய டிவி டவர். இப்ப நம்ம எல்லாம் மாடியில நின்று வேடிக்கை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த போன் டவர் எல்லாம் அப்படியே உயரத்துல இருக்கா போல இருக்கும்ல, அப்படியே வானத்தை தொடரா போல அந்த டவர் இருக்கும்ல. இது என்னது, இது ரெண்டு ஸ்பேஸ் ஷிப். கிட்டத்தட்ட ஆஸ்டன்கினோ டிவி டவர்ங்கிறது அவங்க இந்த ஆத்தர் வந்து இஸ் ரஷ்யன் பேஸ்ட் ஆத்தர். சோ இங்க சொல்லப்படுற நதி, இந்த நீப்பருங்கிற நதியா இருக்கட்டும், இந்த ஆஸ்டன்கினோ டிவி டவர், இது எல்லாமே அவங்க சொல்றது எல்லாமே இட் இஸ் பெர்டைனிங் டு ரஷ்யா. ஏன்னா அவர் பேசிக்கலா ஒரு ரஷ்யன் ஆத்தர், அதனால அந்த ரிலேட்டட் வார்த்தைகளா அவர் உபயோகிக்கிறார். இது என்னது, இது ரெண்டு ஸ்பேஸ் ஷிப்ஸ் வந்து ஆஸ்டன்கினோ டிவி டவர் மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கு, பாயிண்டட் டு த பிளாக் வாய்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ்.
வாட் ஆர் தீஸ் அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. இந்த 2 டிவி டவர் அளவுக்கு இந்த 2 ஸ்பேஸ் ஷிப்பை பார்த்து இந்த 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 பிக்சர் பாருங்களேன், இதை பார்த்தா தெரியும். பின்னாடி அப்படியே கருப்பா இருக்கு, அங்கங்க புள்ளிகள் போல நட்சத்திரம் தெரியுது. ஆனா இவ்வளவு டாலா ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஆஸ்டன்கினோ டிவி டவர் மாதிரி தெரியுது, அதெல்லாம் என்ன அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. Long range spaceships, mother. They are planning an expedition to the neighboring galaxy. அவன் சொல்றான் அதுக்கு இது வந்து லாங் ரேஞ்ச் ஸ்பேஸ்ஷிப்ஸ். அது வந்து எக்ஸ்பெடிஷன் இன்னொரு கேலக்சிக்கு வந்து பயணிக்கிறதுக்காக அவங்க அதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. தேர் லாங் ரேஞ்ச் ஸ்பேஸ்ஷிப்ஸ் அம்மா அப்படின்னு அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றான். இப்ப நம்ம கேலக்சிங்கிறது என்ன, நிறைய ஸ்டார்ஸ் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் ஆர் கால்ட் அஸ் கேலக்சி. இப்ப நம்ம எந்த கேலக்சி சேர்ந்தவங்க, மில்கி வேங்கிறது தான் நம்ம கேலக்சி இல்லையா? சோ இவங்க வந்து என்ன சொல்றாங்க, அந்த பையன் என்ன சொல்றான், இந்த அவங்க பயணிக்கிறதுக்காக லாங் ரேஞ்ச் ஸ்பேஸ் ஷிப்ஸ் வந்து அவங்க இன்னொரு கேலக்சியில பயணிக்கிறதுக்காக அது வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த ஆஸ்டன்கினோ டிவி டவர் போல அந்த 2 பெருசா ஸ்பேஸ் ஷிப்ஸ் இருக்கே, அவங்க அம்மா என்னன்னு அது கேட்கறதுக்காக அந்த பையன் கொடுக்கிற பதில் இது. She screwed up her eyes to look at the rockets where assemblymen were busy. They look quite small from a distance. அவங்க அம்மா வந்து அப்படியே உத்து பாக்குறாங்க அந்த அசம்பிளிமென், இந்த சரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ராக்கெட் எல்லாம் சரினா பெரிய ஒரு மூன்றுகோள், அது வந்து சரி பண்ணா ரொம்ப கஷ்டமான வேலை. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த அசம்பிளி மென் வேர் பிஸி, அதை ஒரு பார்ட்டா அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தூரத்துல இருந்து பாக்குறத அந்த நபர்கள் எல்லாம் ரொம்ப குட்டியா தெரியுறாங்க. She said quietly, why should people go off into the unknown? Why ask for the trouble? எதுக்கு ஒரு தெரியாத விஷயத்த போய் ஏன் ஒருத்தவங்க வந்து பார்க்கணும், ஏன் நம்மளாவே வந்து ஒரு பிரச்சனையை வந்து தேடி போகணும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து மெதுவா சொல்றாங்க. These are very reliable spaceships, mother. இதெல்லாம் வந்து ரொம்ப நம்பக்கூடிய ஒரு நம்புற மாதிரி இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்ஸ் தான் அம்மா அப்படின்னு அவன் சொல்றான். அப்படிலாம் லேஸ்ல நீ எடை போடாத, இதெல்லாம் வந்து நம்பிக்கையான ஒரு விஷயம்தான், ரிலையபிள் ஸ்பேஸ்ஷிப்ஸ் தான் இதெல்லாம், அந்த அளவுக்கு பயப்படுறா போலலாம் ஒண்ணும் கிடையாது. Wouldn't it make more sense to settle properly on the moon first and then on the planets in the solar system before going further? முதல்ல இந்த மூன்ல ப்ராப்பரா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மத்த பிளானட்ஸ் சோலார் சிஸ்டம்ல இருக்கிற அடுத்த மத்த பிளானட்ஸ்க்கு எல்லாம் அப்புறம் போகலாமே, முதல்ல இங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க அம்மா. இட் வாஸ் நவ் ஹிஸ் டர்ன் டு சை, யூ மே பி ரைட் பட் அப்படின்னு அந்த பையன் இழுக்கிறான். அவங்க அம்மா வந்து ஆர்வமா கேக்குறாங்க, ஆனா அவனுக்கு மட்டும் தானே தெரியும், அவன் போவான் ஆனா திருப்பி வரமாட்டாங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். பட் வாட், ஹவு டு ஐ நோ? He looked to tell her about the flight he was longing for and about how nervous he had been when confronted by the selection commission. Confronted அப்படின்னா to face, meet or deal with difficult situation or person. எதிர்கொள்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தோன்றதுதான் வந்து கான்ஃபரண்டட் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நான் வந்து அதை எதிர்த்துப்பேன், அந்த செலக்டட் கமிஷனுக்கு முன்னாடி ஒரு குழு தானே தேர்ந்தெடுக்கும் யார் வந்து ஸ்பேஸ்ல வந்து பயணிக்கலாங்கிறது, அதை எப்படி நான் எதிர்ப்பேன். பட் ஹி செக் ஹிம்செல்ஃப், இட் வாஸ் தியர் லாஸ்ட் மீட்டிங் பிஃபோர் ஹிஸ் டிபார்ச்சர். இதுதான் வந்து கடைசியான அந்த பையனுக்கும் அம்மாக்குமான கடைசி மீட்டிங் இதுதான் அப்படின்னு அவனுக்கு தோன்றுது. சோ வை ஸ்பாயில் இட், நான் ஏன் அதை வந்து கெடுக்கணும், இதுதான் எனக்கும் எங்க அம்மாக்கும் உள்ள கடைசி மீட்டிங், நான் இந்த அடுத்து அந்த ஸ்பேஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஏன் நான் அதை வந்து கெடுத்துக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். Mothers were all the same and she was sure to get upset. He felt good listening to her. It didn't matter what she was talking about. He just wanted to hear the voice that was so dear to him. அவனுக்கு அவனோட அம்மாவோட குரல் ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால அவங்களோட குரல் வந்து திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கணும். அவங்க சொல்றத வந்து அவங்க அப்படியே கேட்டுட்டே இருக்கான், ஒன்னும் பதில் சொல்லாம அவங்க சொல்றத கேட்டுட்டே இருக்கான். ஏன்னா அவங்களோட குரல்ல வந்து அவனுக்கு கேட்டுட்டே இருக்கணும்னு ஆர்வமா இருக்கு, ஆசையா இருக்கு. Do you know why people settle down on moon so easily? She was philosophizing. It's because they are in the gravitation field of their native earth under their native sun. ஏன் தெரியுமா மூன்ல வந்து ஈஸியா மக்கள் வந்து செட்டில் ஆயிடுறாங்க? ஏன்னா இந்த கிராவிட்டிங்கிறது பூமிக்கு இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா, சோ அது வந்து பூமிக்கும் கிட்டக இருக்கு அண்ட் இட்ஸ் அண்டர் தியர் நேட்டிவ் சன்.
பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கு, கிட்டக இருக்கு. அது மாதிரி சொல்றாங்க. இட்ஸ் த ஸ்பேஸ் அலாட்டட் டு அஸ் பை நேச்சர். இந்த இடம் வந்து இயற்கையால அலாட் பண்ண ஒரு விஷயம், நமக்கு வந்து ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். பட் இஃப் யூ லீவ் யுவர் சன் எனிதிங் மைட் ஹேப்பன். நீ சூரியனை விட்டு போனேன்னா என்ன வேணாலும் நமக்கு ஆகலாம். ஏன்னா சூரியன் தானே நிறைய ஒரு விஷயம், வெளிச்சம், அதுல இருந்து தானே நல்ல விஷயங்கள்லாம் வருது. அதை மீறி நீ அதை தாண்டி போயிட்டேன்னா எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. He listened and listened as if drinking water from spring on the earth in the shade of trees. His mother, looking in the direction of the vast blue globe, lowered her voice and continued, "Look, son, isn't it a miracle?" அந்த பையன் வந்து மூணை வந்து ஒரு வியப்பா பாக்குற பட்சத்துல இந்த அம்மாக்கு வந்து பூமியை தான் பெருசா கருதுறாங்க. அந்த பூமி வாஸ் ப்ளூ குளோப பார்த்து இது வந்து எவ்வளவு நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவங்க குரலை தாழ்த்திட்டு சொல்றாங்க. ஹிஸ் மதர் லுக்கிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் தி வாஸ் ப்ளூ குளோப், அந்த பூமி நோக்கி அந்த பாக்குற திசையில அவங்க குரலை தாழ்த்தி சொல்றாங்க. லுக்ஸ் அண்ட் isn't it a miracle? The earth floats through the space all by itself. பூமி வந்து தானாகவே இந்த ஸ்பேஸ்ல வந்து ஃப்ளோட் ஆகுது, மிதக்குறது. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு அந்த அம்மா பையனை பார்த்து கேக்குறாங்க. See the snow cap on the pole and the glittering ocean, the cradle of life, and you want to leave this fabulous beauty? அங்க பாரு, அந்த பனி கேப் போல அந்த மூடி இருக்கு. அந்த ஓஷன் வந்து, இந்த கடல் வந்து அவ்வளோ ஒரு பளபளன்னு அதெல்லாம் தெரியுது. உயிர் இருக்கு இந்த பூமியில. இது வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா நம்ம பூமியில தானே உயிர் இருக்கு, மரங்கள் இருக்கு, நீர் இருக்கு, நம்ம இருக்கோம். சோ எல்லாமே உயிர் சார்ந்த பொருட்கள்லாம் வந்து நம்ம பூமியில தானே இருக்கு. அது வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியமா, உயிர் உள்ள இந்த பூமி வந்து எவ்வளவு நன்னா இருக்கு பாரு அப்படின்னு அவங்க அம்மா வந்து பையனை பார்த்து சொல்றாங்க. He suddenly saw everything with different eyes. திடீர்னு வந்து இத்தனை நேரம் வந்து சந்திரனை வந்து ஒரு வியப்பா பார்த்த பையன், அவங்க அம்மா பூமியை வந்து பெருசா சொல்ற போதெல்லாம் அந்த அளவுக்கு காது கொடுத்து கேட்காதவன் இப்ப அவனோட நினைக்கிற ஒரு திசை வந்து மாறுது. He suddenly saw everything with a different eyes. He saw how beautiful his native planet was, a real wonder of nature. திடீர்னு வந்து வியந்து பாக்குறான் தன்னோட பிளானட் எர்த் வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம், இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். He had never felt that way before. இந்த மாதிரி அவனுக்கு முன்னாடி தோணுனதே இல்ல. அவனுக்கு வந்து அப்படியே பாரமா இருக்கு மனசு. His heart ached. வலிக்கிறது, நெஞ்சு வலிக்கிறது அவனுக்கு. இத மாதிரி நினைச்சு பாக்குறத இந்த மாதிரி அவனுக்கு தோணது இல்ல. ஒரு மாதிரியான ஒரு கணம் அவனுக்குள்ள. when will you take your holidays? எப்ப நீ உன்னோட லீவை எடுத்துப்ப அப்படின்னு கேக்குறாங்க. I don't know mother, that's why I asked you to come. எனக்கு தெரியாதுமா, அதனாலதான் நான் உன்னையே இங்க வர சொன்னேன். I don't know when we'll see each other. திருப்பி நம்ம எப்ப பாப்போனே எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பையன் சொல்றான். But he knew very well that there would be no holidays and that his mother was seeing him for the last time. திருப்பி அவனுக்கு லீவுங்கிறதே ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுவும் அவங்க அம்மா வந்து அவனை பாக்குற கடைசி நேரமே வந்து இதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். The thought of such a tremendous journey was already sending a chill through his heart. இந்த பயணமே வந்து அவனுக்கு வந்து ஒரு குளிர்ந்த காற்று அவன் மனசுல பாயறா போல அவனுக்கு தோன்றுது. Atleast try to come in autumn, she pleaded. அட்லீஸ்ட் இந்த ஆட்டம் சீசன் போது, இந்த இலை உதிர் இந்த ஆட்டம் சீசன் போதாவது நீ வாயேன். அந்த நேரத்துலதான் ஆப்பிள், பியர்ஸ், வாட்டர்மெலன், இந்த பூத்து குலுங்குற அந்த மரங்கள், அதுல இருந்து வர இந்த காய்கனிகள், அதெல்லாம் அவங்க அம்மா சொல்றாங்க. இட் இஸ் த டைம் ஃபார் தி ஆப்பிள்ஸ், பியர்ஸ் அண்ட் வாட்டர்மெலன். அப்பதான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும். யூ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் பேர் ஃபுட் ஆன் தி டியூயி கிராஸ்? உனக்கு வந்து இந்த நான் பூமியில, இவங்க இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, யூ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் ஆன் பேர் ஃபுட் ஆன் தி டியூயி கிராஸ். ஏன் அது அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப மூன்ல எல்லாம் நடக்கணும்னா, இப்ப இந்த இடது பக்கத்துல பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் போற இந்த ஜாக்கெட், கால்ல வந்து பெருசா ஷூ, அந்த தலைய கவர் பண்ணிக்கிற ஒரு இது எல்லாமே இருக்கணும். ஆனா நம்ம பூமியில அப்படியா கிடையாது இல்ல. நம்ம மட்டும் வெறுங்கால்ல கூட நடக்கலாம். அந்த பனியில இருக்கிற அந்த ஈர துளிகள்லாம் அப்படியே நம்ம கால்ல படுறத எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இப்ப நம்ம ஒரு பார்க்குக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு இடம் பசுமையான இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலங்காத்தால, அப்ப எப்படி இருக்கு அந்த அந்த ஈரத்தன்மை வந்து நம்ம கால்ல படுறது
ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா சூப்பரா இருக்குல்ல அந்த ஃபீல் நம்ம நினைச்சு பாக்குறதே. அதுதான் அவனும் சொல்றான், யூ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் பேர் ஃபுட் ஆன் தி டியூ கிராஸ். எனக்கு மட்டும் அந்த நீர்த்துளிகள்ல இருக்கிற அந்த புல்ல வந்து நடக்கிறதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லை நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். அஃப்கோர்ஸ் யூ வில் வாக் ஆன் தி டியூ கிராஸ் அண்ட் யூ குட் விசிட் யுவர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீ நடக்கலாம், அது மட்டும் இல்லாம நீ உன்னோட உறவினர்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நீ பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. She shrank from the thought that her son might go off into space and be lost to his relatives forever. அவங்க அம்மாவுக்கு திடீர்னு ஒரு எண்ணம், அவங்க பையன் வந்து ஒரேடியா அந்த ஸ்பேஸுக்கு போறா போலயும் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து பிரிஞ்சு போறா போலயும் அவங்களுக்கு தோன்றுது. They have deepened our pond. It's full of fish now. You like fishing? அந்த பாண்ட வந்து இன்னும் ஆழப்படுத்திருக்காங்க. அதுல இப்ப வந்து நிறைய மீன்கள்லாம் நிரம்பி இருக்கு. உனக்கு மீன் பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்றான். ஆபரேட்டர் ஆன் டியூட்டி, ரிப்போர்ட் டு ஆஃபீஸ், a voice bellowed from the loud speaker. இப்ப நம்ம ஒரு வேலையில இருக்கோம், திடீர்னு வந்து திருப்பி அந்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணா யாராவது ஒரு அலர்ட் கொடுப்பாங்கல்ல, அது போல இவங்க வந்து இந்த பையன் வந்து அந்த வேலையில தொடர்ந்து கண்டினியூ பண்ணும். அந்த இதுக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷனை டீவியேட் பண்றதுக்காக இந்த இது வருது. ஆபரேட்டர் ஆன் டியூட்டி, ரிப்போர்ட் டு ஆஃபீஸ், ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லவுட் ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு குரல் கேக்குது அந்த பையனுக்கு. He pushed a button and screen went dark. ஒரு பட்டன் அமுக்குறான், அப்படியே பார்த்தா அந்த ஸ்கிரீன் வந்து அப்படியே கருப்பா மாறிவிடுது. His mother felt silent. அவங்க அம்மா அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. கம்மிங் அப்படின்னு அவன் சொல்றான், வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். He often plays back this recording and he feels as if he is walking again with his mother on the moon. அந்த இடம் அவங்க அம்மா மறைஞ்சிடுறாங்க அந்த பட்டன் அமுக்கினோன்னு. அவன் என்ன பண்றான், இது வரைக்கும் அவங்க அம்மாவோட பேசினதெல்லாம் அவன் ரெக்கார்ட் பண்ணி பாத்துக்கிறான். ஏன் ரெக்கார்ட் பண்ணி பாத்துக்கிறான்னா, ஏன்னா அவனுக்கு தெரியுது இல்ல, அவன் திருப்பி இங்க வரப்போறது இல்ல. அவங்க அம்மாவோட குரல் வந்து அவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு மனசுக்கு இல்லையா. சோ அதெல்லாம் திருப்பி திருப்பி போட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் திருப்பி நான் கேட்டு பார்க்கலாம், அது அதுக்காக ரெக்கார்ட் பண்றான். So he often plays back this recording and he feels as if he is walking again with his mother on moon. அதை திருப்பி போட்டு பார்க்கும் போதெல்லாம் அவங்க அம்மாவோட அவன் அந்த மூன்ல நடக்கிறா போலயே தோணுறதும், லுக்கிங் டவுன் அட் இஸ் நேட்டிவ் பிளானட், கீழே பூமியை கீழே விழுந்து பாக்குறதும். their group had gone off to another galaxy after all. அவங்க குரூப் வந்து இன்னொரு கேலக்சி ஏற்கனவே போயிட்டாங்க. they had left their native sun which was now just a 12th magnitude star. அவங்க வந்து இந்த சூரியன் எல்லாம் கடந்து அங்கிருந்து தூரத்துல இருந்து பாக்குறது கிட்டத்தட்ட அது ஒரு 12வது பெரிய ஸ்டாரா தெரியுது, visible through the telescope. இந்த டெலிஸ்கோப்புங்கிற ஒரு டிவைஸ்ல தானே இந்த பிளானட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். சோ அங்க இருந்து பாக்குறாங்க. சோ இட் இஸ் லுக்கிங் டு தெம் லைக் a 12th magnitude star and they couldn't see the earth at all. அங்க இருந்து பாக்குறது இந்த பூமிங்கிறது வந்து ஒண்ணு தெரியவே இல்லை. Why had they gone? Because they were young and humanity is young. இந்த நம்ம யங் ஜெனரேஷனுக்கு தானே வந்து அடுத்தது என்ன பண்ணணும், இது பண்ணா எப்படி இருக்கும், ஒரு ஆர்வம், இது பண்ணலாமே, அந்த ஆர்வம் எல்லாம் நம்ம யங் ஜெனரேஷனுக்கு தானே நிறைய இருக்கும். அதுதான் அது சொல்லி கன்க்ளூட் பண்றாங்க. ஏன்னா இந்த யங் ஜெனரேஷன்ங்கிறதுக்கு தான் நிறைய ஒரு ஆர்வம், ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்து எஸ்கவேட் பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும், அது என்னங்கிறது ஆராய்ச்சி பண்ணணுங்கிற எண்ணம்லாம் இந்த யங் ஜெனரேஷனுக்கு தான் இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு கேலக்சியா ஒரு ஸ்பேஸா ஒன்னொன்னு டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க என்ன இருக்கு, expedition சொன்னாங்க இல்லையா. expedition is like group of people, they are going from one place to another for some purpose. ஒன்னு வார் இதுக்கா இருக்கலாம், இல்ல ரிசர்ச் பண்றதுக்கா இருக்கலாம், அந்த மாதிரி பயணத்துக்காக போறாங்க இல்லையா. சோ இந்த young people they are traveling. சோ இதோட சொல்லி இந்த பாடத்தை அவங்க முடிக்கிறாங்க. சோ இந்த பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கோர்ஸ் அப்படின்னா, அவங்க அம்மா அந்த தினைக்கும் ருட்டீன் கோர்ஸ்ல இருக்கிறத அவங்க வாய்ஸ் டல் ஆயிடுறது, அந்த சிச்சுவேஷன்ல அந்த வார்த்தையை நம்ம பாக்குறோம் இல்லையா. கோர்ஸ்ங்கிறது என்னன்னா ஒரு ருட்டீன் டாஸ்க், நம்ம அம்மா தினப்படி செய்யற ஒரு ருட்டீன் டாஸ்க். காத்தால எழுந்துக்கிறது, பெருக்கிறது, துடைக்கிறது, நமக்காக சமைக்கிறது, நம்மள பாத்துக்கிறது, இட்ஸ் ருட்டீன் டாஸ்க் இல்லையா. எஸ்பெஷலி a household one. Orchards, a piece of enclosed land planted with fruit trees. அந்த நிலத்துல நிறைய இந்த பழம் மரங்கள் நிறைஞ்சிருக்கிற இடத்தை தான் ஆர்ச்சர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பெடிஷன், a journey taken by group of people with particular purpose. ஒரு நிறைய மக்கள் ஒரு பயணம்
போறாங்க. எதுக்குன்னா ஒரு பர்ட்டிகுலர் பர்பஸ், ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக போறாங்க. அது என்னவா இருக்கலாம், ஒரு ரிசர்ச், ஒரு ஆராய்ச்சிக்கா இருக்கலாம், ஒரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு புதுசா விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக, எக்ஸ்ப்ளோரேஷனுக்கா இருக்கலாம், இல்ல ஒரு வார் பர்பஸ்க்காக கூட இருக்கலாம். குவார்ட்ஸ், a hard transparent mineral substance used in making electronic equipment. ஒரு மினரல் சப்ஸ்டன்ஸ், அது எலக்ட்ரானிக் எக்விப்மெண்ட் அதை தயாரிக்கிறதுக்காக உபயோகிக்கப்படுற ஒரு மினரல் சப்ஸ்டன்ஸ் தான் இந்த குவார்ட்ஸ்ங்கிறது. அதுதான் அந்த எலிவேட்டர்ல போறது அப்படியே அந்த ஸ்பார்க்லிங் லைட் தெரியுதுன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் குவார்ட்ஸ். அந்த கான்டெக்ட்ல இந்த வார்த்தை வருது இந்த பாடத்துல. எக்ஸாட்டிக் அப்படின்னா ஒரு புதுமையான ஒரு விஷயம், அன்யூஷுவல் அண்ட் எக்ஸைட்டிங். void, a completely empty space. empty space, ஒண்ணுமே இல்லாத எம்டி ஸ்பேஸ் தான் வந்து வாய்டுன்னு சொல்லுவாங்க. கன்ஃபரண்டட், கன்ஃபரண்டட்னா டு ஃபேஸ், மீட் ஆர் டீல் வித் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஆர் பர்சன். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையோ இல்ல ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு நபரை எதிர்கொள்றது, ஃபேஸ் பண்றது, அததான் கன்ஃபரண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டிபார்ச்சர், த ஆக்ஷன் ஆஃப் லீவிங், இந்த இடத்துல இருந்து விடை பெறுறது, செல்றது. இந்த ட்ரெயின் டிபார்ட்டட் ஃப்ரம் தி ஸ்டேஷன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல நம்ம எக்ஸாம்பிளா பாக்குறது. அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறது. இட்ஸ் எஸ்பெஷலி டு ஸ்டார்ட் அ ஜேர்னி, அங்கேருந்து கிளம்பி போறதுக்கு தான் டிபார்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. பியர்ஸ், a sweet juicy yellow or green fruit with a round base and slightly pointed top. பியர்ங்கிறது ஒரு ஃப்ரூட். இப்ப நம்ம எப்படி ஆப்பிள், மேங்கோ, வாழைப்பழம், மேங்கோ, பனானா அதெல்லாம் சொல்றோமோ, பியர் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் விச் இஸ் மோஸ்ட்லி yellow ஆர் கிரீன் கலர். ரொம்ப ஜூசியா இருக்கும், நிறைய சாறு உள்ள ஒரு பழமா இருக்க வேண்டியதுதான் பியர்ஸ்ன்னு சொல்றாங்க. கேலக்சி, ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இண்டிபெண்டன்ட் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் தி யூனிவர்ஸ். நிறைய ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் குரூப்பா கூட்டமா இருக்கிறது தான் வந்து கேலக்சின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் அதுக்கு உண்டான அர்த்தம். ஏதாச்சும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? ஓகே, வார்த்தைகள்லாம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணேன். ஓகே, இன்னி கிளாஸ்ல நம்ம மதர்ஸ் வாய்ஸ் வேசில் பெரிஸ்னாய் அவர் எழுதினதை வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல தெரிஞ்சினோம். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வந்து பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.